இங்க ஒருத்தர் கூட பசியில் இருந்துடக்கூடாது. சுட சுட பிரியாணி செய்து ஊருக்கே விருந்து வைத்து இப்படியா? வேளாங்கண்ணி தேவாலயத்தில் வியக்க வைத்த கூஸ்பம் சம்பவம். 3 மதங்களும் ஒன்று கூடி உதவிக்கரம் நீட்டிய நிகழ்ச்சி சம்பவம். கடந்த 2020ஆம் ஆண்டு உலகத்தை அச்சுறுத்திட்டு வந்த கொரோனாவால தளர்வில்லா ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுச்சு. இதனாலேயே நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணியில் இருக்கக்கூடிய உலக புகழ்பெற்ற புனித ஆரோக்கிய மாதா பேராலயத்தை சுத்தி இருக்கக்கூடிய ஏழை எளியோர், ஆதரவற்றோர் இப்படின்னு பலருமே அங்க வரக்கூடிய பக்தர்கள், சுற்றுலா பயணிகளை நம்பிதான் இருந்துட்டு வந்தாங்க. இந்த நிலைமையில தான் ஊரடங்கு போட்ட காரணத்தால சுற்றுலா பயணிகள் மற்றும் பக்தர்கள் வராத காரணத்தால அங்கிருந்த 100க்கும் மேற்பட்டோர் உணவில்லாம தவிக்கவும் செஞ்சுட்டு இருந்தாங்க. இந்த நிலைமையில தான் வேளாங்கண்ணி லைன் சங்கம், வேளாங்கண்ணி உதவிக்கரங்கள், வேளாங்கண்ணி ரோட்டரி சங்கம் இணைஞ்சு கடந்த 2020ஆம் ஆண்டு அன்னதானம் வழங்கக்கூடிய சேவையையும் தொடங்கினாங்க. இந்த சேவையை தொடங்கி இன்னையோட 2000 நாள் வழங்கப்பட்டு வரக்கூடிய நிலைமையில தான் இந்த சேவையை இன்னைக்கு மத நல்லிணக்க விழாவாவும் கொண்டாடி இருக்காங்க. ஜாதி மத வேதம் இல்லாம மத நல்லிணக்கத்தை வலியுறுத்துற விதமா இந்த மத நல்லிணக்க விழாவும் நடந்திருக்கு. இந்த விழாவுல பிரஜகிரீஸ்வரர் ஆலய குருக்கள் நீலகண்டன், ஜனாப் அப்துல் ரஹ்மான் இப்படின்னு மும்மதங்களை சேர்ந்தவங்களும் பேராலயத்தை சுத்தி இருக்கக்கூடிய 500க்கும் மேற்பட்டோருக்கு சுட சுட பிரியாணி, முட்டை, தண்ணீர் பாட்டில வழங்கி மத நல்லிணக்க விழாவையும் கொண்டாடி இருக்காங்க. வேளாங்கண்ணியில மத நல்லிணக்கத்தை வலியுறுத்துற விதமா நடந்த இந்த 2000வது அன்னதான சேவை பொதுமக்களிடையே பெரும் நிகழ்ச்சி ஏற்படுத்தியிருக்கு. இந்த செய்தி குறித்த உங்களுடைய கருத்துக்களை கீழே ஷேர் பண்ணுங்க. மேலும் செய்திகளுக்கு நம்ம பிஹைண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை வழங்கியோர் SM சில்க்ஸின் நவராத்திரி சிறப்பு விற்பனை. அக்டோபர் 2 வரை ரூபாய் 3000க்கும் மேல் பட்டு வாங்கும் ஒவ்வொரு 100 பேரில் ஒருவருக்கு 2 கிராம் தங்க நாணயம் பரிசு.